வெல்கம் டு EMR Physics. I am Raju. 11th Physics Unit 2 Kinematicsல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரொஜெக்டைல் மோஷன். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்கில் இருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், லாங் ஆன்சர் கொஸ்டின் கேட்கலாம், இல்லைனா சம்டைம் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் கூட கேட்கலாம். இந்த டாப்பிக்லேருந்து புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரோமன் லெட்டர் 3ல் கொஸ்டின் நம்பர் 5. Derive the equation of motion, range and maximum height reached by the particle thrown at an angle theta with respect to the horizontal direction. இதுதான் அந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த லாங் ஆன்சர் கொஸ்டினுக்கான ஆன்சரை, அதாவது ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனில் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், ரேஞ்சு, மேக்ஸிமம் ஹைட்டு இதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனை ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் டைம் ஆஃப் ஃப்ளைட்னுடைய எக்ஸ்பிரஷனையும் நம்ம டெரைவ் பண்ணுவோம். ஏன்னா அந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்னுடைய எக்ஸ்பிரஷனை வச்சு ரேஞ்சினுடைய எக்ஸ்பிரஷனை ஈஸியாக டெரைவ் பண்ணிடலாம். நவ் let us discuss about the diagram for this question. So this is a diagram for the question. Here a body is thrown from this point with an initial velocity u. ஸோ யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டியை கொடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து பாடியை வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம த்ரோ பண்ணுறோம். ஸோ நவ் த பாடி இஸ் மூவிங் லைக் திஸ். இந்த இனிஷியல் வெலாசிட்டியை ரெண்டு காம்போனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து யூஎக்ஸ், இது வந்து ஹரிசாண்டல் காம்போனண்ட். இன்னொன்று வந்து யூஒய், இது வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட். இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணலை அப்படிங்கிறதுனால ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து த்ரோட் த மோஷன் சேஞ்ச் ஆகாது. ஆனால் வெர்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். அதனால் இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இந்த பாடி வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் இந்த கிராவிடேஷனல் புல்னால் இந்த பாடி வந்து டவுன்வர்ட்ஸாக மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் அட் விச் த பாடி இஸ் ரீச்சிங் த கிரவுண்ட் ஆர் ஹரிசாண்டல் பிளேன். இந்த புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதும்போது டயக்ராம் வரைஞ்சிக்கணும். அந்த டயக்ரத்துக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கணும். Consider an object thrown with initial velocity u at an angle theta with the horizontal. U is resolved into two components, horizontal component and vertical component. Horizontal component remains the same throughout the motion. Vertical component decreases gradually due to the gravitational force which is acting downwards. At a particular height, uy becomes 0 and this is a maximum height. The gravitational force push the object to move downwards and the body reaches the ground. இதுக்கப்புறம் நம்ம டெரிவேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் திஸ் ப்ரொஜெக்டில் மோஷனை எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். We already know the equations of motion. They are three. One is v is equal to u plus at. The second one is s equal to ut plus of at square. And the third one is v square is equal to u square plus 2as. So the projectile motion நம்ம combination of horizontal motion and vertical motion அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த என்டையர் ப்ரொஜெக்டில் மோஷனையே ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் மோஷன் அண்ட் வெர்டிக்கல் மோஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை நம்ம ரெண்டு டைப் ஆஃப் மோஷன்ஸ்க்கு எழுத போகிறோம். ஒன் இஸ் ஃபார் ஹரிசாண்டல் மோஷன், த செகண்ட் ஒன் இஸ் ஃபார் த வெர்டிக்கல் மோஷன். ஏன்னா இந்த பாடி ஹரிசாண்டலாகவும் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, வெர்டிக்கலாகவும் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. ஓகே, ஸோ we can write the equations of motion for horizontal motion. So first horizontal motionக்கு equations எழுதுவோம். The body இனுடைய initial velocity uவை நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணியிருந்தோம். அதில் horizontal component of the velocity is u cos theta.
So u cos theta is a horizontal component of velocity. Horizontal இது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ எக்ஸ் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டியை வந்து Vx அப்படின்னு எடுக்கலாம். ஸோ Vx இஸ் அ வெலாசிட்டி at time t. ஸோ u cos thetaங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, Vx அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. எக்ஸுங்கிறது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ இந்த ஹரிசாண்டல் மோஷனில் எந்த ஃபோர்ஸினுடைய எஃபெக்டும் இல்லை. அதனால் இந்த பாடி மேலே எந்த ஆக்சலரேஷனும் இல்லை. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் v suffix x is equal to what is the initial velocity? Initial velocity is u cos theta. ஏன்னா இதுதான் ஹரிசாண்டல் காம்போனன்ட். நம்ம எழுதுகிற ஈக்குவேஷன் வந்து ஹரிசாண்டல் மோஷனுக்கு. ஆக்சலரேஷன் வந்து ஹரிசாண்டலில் எந்த ஆக்சலரேஷனும் இல்லை. அதனால் a வந்து 0. therefore if we substitute a by 0 then we will get vx is equal to u cos theta. செகண்ட் ஈக்குவேஷன் எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸு. இங்கே டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ. எகெயின் இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி இஸ் த யூ காஸ் தீட்டா. யூ காஸ் தீட்டா. ஏ வந்து 0. அதனால் இந்த டேர்ம் வராது. டி we have to keep t here. The third equation is v square, அதாவது vx square is equal to இங்கே வந்து ux ஸ்கொயருங்கிறது நமக்கு எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி, அது நமக்கு தெரியும். ஸோ u cos theta ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இங்கே a வந்து 0. அதனால் this 2as will be 0. ஸோ vx square is equal to u cos theta ஸ்கொயர். ஸோ these are the equations of motion for the horizontal motion of the projectile. For vertical motion, what are the equations? So vertical component of velocity வந்து u sin theta and vy is a velocity at t. இங்கே distance traveled வந்து y இல்லைன்னா distance covered. Distance traveled is equal to y. Acceleration due to gravity is minus g. ஏன்னா வெர்டிக்கல் மோஷனில் பாடியினுடைய வெர்டிக்கல் மோஷனில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் டவுன்வர்ட்ஸ். அதனால் a is equal to minus g. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் vy is equal to vertical component of the initial velocity u sin theta minus gt. அதாவது v is equal to u plus at. இங்கே வெர்டிக்கல் காம்போனண்ட், இங்கேயும் வெர்டிக்கல் காம்போனண்ட், இங்கே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மைனஸ் g. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் y is equal to u sin theta into t minus half g t square. இது வந்து s equal to ut plus half at ஸ்கொயர்லேருந்து எழுதியிருக்கோம். இங்கே எஸ்ங்கிறது என்னது டிஸ்டன்ஸு. ஸோ வெர்டிக்கலாக கவர் பண்ண டிஸ்டன்ஸை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி, வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் த இனிஷியல் வெலாசிட்டி u sin theta. ஸோ டைமுக்கு t போட்டுக்கிறோம். மைனஸ் 1/2. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து மைனஸ் g. அதனால் மைனஸ் g t ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன். For the vertical motion, the third equation is vy square is equal to u sin theta square minus 2gy. இது எதுலேருந்து எழுதியிருக்கோம்? v square is equal to u square plus 2as. So v square க்கு பதிலாக vy square, vertical component of the final velocity. இது வந்து vertical component of the initial velocity. ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி, எஸ்ஸுக்கு பதிலாக வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கவர்டு ஒய். ஸோ தீஸ் ஆர் த
ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த வெர்டிக்கல் மோஷன். இந்த ப்ரொஜெக்டில் மோஷனுக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதிருக்கோம்னா ஹரிசாண்டல் மோஷனுக்கு தனியாக எழுதியிருக்கோம், வெர்டிக்கல் மோஷனுக்கு தனியாக எழுதியிருக்கோம். Now from this equation we can write t is equal to x divided by u cos theta. So from this equation we can write, keeping t in one side and u cos theta will go to the denominator, so x divided by u cos theta. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து y is equal to u sin theta into t minus 1 by 2 gt square. ஸோ இந்த ஈக்குவேஷனில் டீக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் y is equal to u sin theta into x by u cos theta minus 1 by 2 g t square பதிலாக x by u cos theta square. So this is equal to u cancel ஆயிரும், sin theta by cos theta வந்து tan theta, so x tan theta minus 1 by 2 g, இங்கே u square cos square theta எழுதலாம், so u square cos square theta. இங்கே வந்து மேலே வந்து x இருக்குது, so x square பண்ணால் x square. So now this can be written as, ஒரு ஜென்ரலைஸ்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னா ax minus bx square அப்படின்னு எழுதலாம். அதாவது tan thetaக்கு பதிலாக a, இங்கே 1 by 2 g divided by u square cos square thetaக்கு பதிலாக b. So this is the equation of a parabola. So this is the equation of a parabola. Therefore the trajectory of the projectile motion is a parabola. அந்த parabola வந்து inverted parabolaவாக இருக்கும். So the trajectory of oblique projection is inverted parabola. கொஸ்டினில் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எழுத சொல்லியிருந்தாங்க, ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது. அடுத்த கொஸ்டினில் மேக்ஸிமம் ஹைட்டுக்கான எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். வெர்டிக்கல் மோஷனுக்கான ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம். அதில் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா vy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u sin theta ஸ்கொயர் மைனஸ் 2gy. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம இதை எழுதியிருக்கோம். வெர்டிக்கல் மோஷனுக்கு vy வரும். வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி வந்து u sin theta அப்படிங்கிறத போடுவோம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு பதிலாக மைனஸ் g போடுவோம். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கவர்டு இஸ் y அப்படிங்கிறனால எஸ்ஸுக்கு பதிலாக y போடுவோம். ஸோ அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டுக்கான எக்ஸ்பிரஷன் வேணும். நம்ம த்ரோ பண்ண ஆப்ஜெக்ட் வந்து மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் ஆகும்போது அதனுடைய வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். அட் த மேக்ஸிமம் ஹைட் vy is equal to 0. Vertical component of velocity is equal to 0 at maximum height. இந்த maximum height தான் வந்து நம்ம hன்னு எடுத்துக்குவோம். So vertical distance is the maximum height h. Therefore இது ரெண்டையும் substitute பண்ணோம்னா 0 is equal to u sin theta square minus 2gh. அந்த 2gh இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். So 2gh is equal to u square sin square theta. நமக்கு என்ன வேணும்? h வேணும். So h is equal to u square sin square theta by 2g. And this is the expression for the maximum height. Now let us derive the expression for time of flight. இது கொஸ்டினில் கேட்கல, இருந்தாலும் இதை டெரைவ் பண்ணால் தான் நம்ம ரேஞ்சினுடைய எக்ஸ்பிரஷனை ஈஸியாக டெரைவ் பண்ண முடியும். டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறது த டோட்டல் டைம்
traveled by the body from the point of projection to the point where it hits the ground. அதாவது பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் இருந்து இந்த கிரவுண்டை ஹிட் பண்ணுற பாயிண்ட் வரைக்கும் இந்த பாடி எவ்வளோ நேரம் ஏரில் இருந்துச்சோ அதை தான் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம டெரைவ் பண்ணலாம். ஸோ அட் த பாயிண்ட் ஆஃப் ஹிட்டிங் த கிரவுண்ட் the vertical distance covered will be 0. இந்த எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னென்னா y is equal to u sin theta into t minus 1 by 2 gt square. For the vertical motion, this is the second equation. Y is equal to u sin theta into t minus 1 by 2 gt square. இந்த ஈக்குவேஷன் எதில் எழுதணும் அப்படின்னா s equal to ut plus of at square. Vertical distance covered is y. Vertical initial velocity is u sin theta. டைம்க்கு வந்து t. Acceleration due to gravity வந்து minus g. அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். sக்கு பதிலாக y, uக்கு பதிலாக u sin theta. ஏன்னா இதுதான் vertical component of velocity. Acceleration due to gravity வந்து minus g. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அட் த டைம் ஆஃப் ஹிட்டிங் த கிரவுண்ட், டைமை வந்து நம்ம டோட்டல் டைம் டேக்கனா t சஃபிக்ஸ் f, அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு எடுத்துக்குவோம். கிரவுண்டை இது ஹிட் பண்ணும்போது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஒன்றுமே இருக்காது, ஏன்னா கிரவுண்ட்லேயே விழுந்துருச்சு. அதனால் y becomes 0. தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷனில் இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 0 is equal to u sin theta, டோட்டல் டைம்ங்கிறதுனால t சஃபிக்ஸ் f அப்படின்னு போட்டுக்கிறோம், மைனஸ் 1 by 2 g t சஃபிக்ஸ் f ஸ்கொயர். ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வரோம். 1 by 2 g t f ஸ்கொயர் is equal to u sin theta into t சஃபிக்ஸ் f. ஒரு tf கேன்சல் பண்ணிடலாம். ஸோ tf is equal to இந்த 2 வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2u sin தீட்டான்னு வரும். இங்கே இருக்க g வந்து டினாமினேட்டுக்கு வரும் g. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த டைம் ஆஃப் ஃப்ளைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஞ்சுக்கான எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி. ஸோ ரேஞ்ச் இஸ் அ horizontal distance traveled. ஸோ horizontal distance எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா it is horizontal component of velocity into time of flight. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ரேஞ்சு கிடச்சிரும். ஸோ horizontal component of velocity வந்து என்னது? u cos theta. இது வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா 2u sin theta by g. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு u into u is u square, 2 sin theta cos theta. 2 sin theta cos thetaவை நம்ம எப்படி எழுதலாம்னா sin 2 thetaன்னு எழுதலாம் by g. ஸோ திஸ் இஸ் a range. ஸோ திஸ் இஸ் a range, horizontal range. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் ரேஞ்ச் r is maximum, range r is maximum if sin 2 theta is maximum. sin 2 theta அவனுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்னென்னா sin 2 theta அவனுடைய மேக்ஸிமம் வேல்யூ 1. therefore 2 theta is equal to sin inverse of 1. சைன் வந்து எப்போ ஒன்றுங்கிற வேல்யூ வரும்? 90 டிகிரிக்கு சைனுடைய வேல்யூ 1. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா 90 டிகிரி. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 by 2. 90 by 2 இஸ் 45 டிகிரி. ஸோ இஃப் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 45, தென் ரேஞ்ச் வில் பி மேக்ஸிமம். அதாவது 45 டிகிரியில் ஆப்ஜெக்டை நம்ம தூக்கி போட்டோம்னா ஹரிசாண்டலாக அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்.
ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர்ட் அப்படின்னா sin 2 தீட்டாக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் r is equal to u square by g. So this is a maximum horizontal range. அதாவது theta is equal to 45 டிகிரியாக இருக்கும்போது ஹரிசாண்டலாக இந்த பாடி வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். எவ்வளவு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும்னா r is equal to u square by g. ஸோ இந்த வீடியோவில் ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் ஆர் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எப்படி எழுதுறது, மேக்ஸிமம் ஹைட், டைம் ஆஃப் ஃப்ளைட், ரேஞ்ச் இதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்.